சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய நட்சத்திர ஜோடிகள் வலம் வராங்க. அப்படி 7 வருட காதலுக்கு பிறகு கரம் பிடிச்சிருக்காராம் நடிகர் ஜீவா. அவங்களுடைய மனைவி யார் அப்படின்ற ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நடிகர் ஜீவா க்யூட் லவ் ஸ்டோரி பற்றி பலருக்கும் தெரியாது. இப்போ அது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபல தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியினுடைய கடைசி மகன் தான் ஜீவா. சேரன் பாண்டியன் படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தனது தந்தையின் 50வது படமான ஆசை ஆசையாய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். அவரின் முதல் படத்திற்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல விமர்சனங்கள் கிடைச்சது. தொடர்ந்து தித்திக்கித படத்தில் ஜீவா நடித்தார். படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. பின்னர் அமீர் இயக்கத்தில் வெளியான ராம் படத்தில் ஜீவா நடித்தார். இந்த படம் அவர் கெரியரில் பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சது. இந்த படத்திற்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த திரைப்படம் கோவாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. சர்ப்ரைஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார். சிவாஜி கணேசனுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது பெற்ற ஒரே தமிழ் நடிகர் ஜீவா. டிஷ்யூம், கற்றது தமிழ், சிவ மனசுல சக்தி, கோ, நண்பன், முகமூடி, நீதானே என் பொன் வசந்தம்னு பல படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். அதற்கப்புறம் 2021ஆம் ஆண்டு வெளியான கலகலப்பு படத்தில் ஜீவா பாலிவுட்டிலும் அறிமுகமானார். 2027ஆம் ஆண்டு ஜீவா சுப்ரியா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார். சரி, ஜீவாவினுடைய காதல் கதை பற்றி எல்லோருக்குமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. 10வது வயதில் முதல் முறையாக ஜீவா சுப்ரியாவை சந்திச்சார். ஜீவாவும் சுப்ரியாவும் பள்ளியில் படித்தவங்க. சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக இவங்க நண்பர்களாக இருந்தாங்க. நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஜீவா தான் முதலில் தன் காதலை சுப்ரியாவிடம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சுப்ரியாவுக்கும் ஜீவா மீது காதல் இருந்த நிலையில் உடனே அவரும் ஓகே சொல்லிட்டாங்களாம். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் ஜீவா கிராஃபிக்ஸ் டிசைனிங் படித்தார். பின்னர் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். மறுபுறம் MBA படித்து முடித்த சுப்ரியா இன்டீரியர் டிசைனிங் படித்தாங்க. 7 ஆண்டுகள் காதலர்களாக இருந்தாங்க. பின்னர் இருவரும் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேறி இருந்த நிலையில் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு வீட்டார் சம்மதத்தோட குடும்பத்திடம் சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2007ஆம் ஆண்டு ஜீவா சுப்ரியா ஜோடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. டெல்லியில் திருமணமும் சென்னையில் பிரம்மாண்ட வரவேற்பும் நடந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதில் கலந்துக்கிட்டாரு. இதில் பல்வேறு அரசியல் பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஜீவா சுப்ரியா தம்பதிக்கு 2010ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. திரைத்துறை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எந்த சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான வாழ்க்கையை நடத்தி வராரு. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மனைவியுடன் இருக்கும் போட்டோக்களை பதிவிட்டிருக்காரு. தனது 20 ஆண்டுகளுக்கு மேலான திரை வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் ஜீவா நடிச்சிருக்கிறாரு. மேலும் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்திச்சிருக்காரு. ஜீவாவின் சில படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கல. ஜீவா நடிப்பில் கடைசியாக வெளியான பிளாக் படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நினைக்கிறீங்க ஜீவா பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.